இதுக்கு முன்னாடி நெல்சன் வந்து ஜெயிலர் படம் வந்து பெரிய ஹிட் கொடுத்தார். ரஜினியோட கேரியரில் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு, மெகா கலெக்ஷன் பண்ண ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனரோட 2வது படம் சேர்ந்து நடிக்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, ரஜினி நடித்த எந்த வெற்றி படத்தையும் மறுபடியும் பார்ட் 2 பண்ணவே இல்லை. அவருக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. பாஷாவை பார்ட் 2 பண்ணுறதுல கூட ரஜினிக்கு உடன்பாடு கிடையாது. வேண்டாம், பாஷாவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஜெயிலரில் வந்து பார்ட் 2 நடிக்கிறதுக்கு ஒத்துட்டது காரணம் என்னன்னா, அந்த கதை பார்ட் 2ஓட கதையும் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால, அது நிச்சயமாக வெற்றி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை ரஜினி இருந்ததுனால, அதனுடைய தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ், அதனால் வந்து நிச்சயமாக அந்த படத்தை நல்ல படமாக எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் ஜெயிலர் 2க்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் இப்போ நடிக்கும் போது நெல்சனோட ரஜினி வந்து நெருக்கமாக பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு படம் ஒர்க் பண்ணுறாங்க, ஜாயிண்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது அப்படி ஒரு பிரேக்கில் தான் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கண்ண சொன்ன கதை சரியில்லை, அது நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுனால ரஜினி வேற யாராவது கதை வந்து கிடைக்குமா, வேற ஏதாவது டேரக்டர்ஸ் கரெக்டாக கதை சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பில் நெல்சன்ட்ட கேஷுவலாக சொல்கிறார். இதான் நெல்சன், ரஜினி கமல், நானும் ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு ஏதாவது கதை இருக்கா, ஏதாவது லைன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நெல்சன் வந்து இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போய் சொல்கிறார். அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது, அதில் வந்து கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூலாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் காமெடியை மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கதையாக இருக்கிறதுனால இந்த லைன் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு.